லாவண்யாவில் வாங்கினால் லாபம் 50% அதிரடி தள்ளுபடியில் விற்பனை. லாவண்யா சானிட்டரி சென்டர், நாகர்கோவில். முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி இணைந்திருக்கிறார். திரு தமிழ்மணி, அதிமுக தொடர்பான வழக்குகள் இப்போ ஓபிஎஸ் ஒரு கட்சியில் சேர்ந்திருப்பதன் மூலமா சசிகலா புது கட்சி தொடங்கி இருப்பதால முடிவுக்கு வருகிறதா? உங்களுடைய பார்வை என்ன? எந்த வழக்குன்னு கேளுங்க சார். பொதுவா இல்ல, சிவில் கோர்ட்ல ஓபிஎஸ் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். ரெட்டலையை முடக்கணும்னு ஏற்கனவே ஒரு பெட்டிஷனும் கொடுத்திருக்காரு. அவர் எப்ப திமுகவுல சேர்ந்தாரோ, திமுக காரர் அண்ணா திமுக என்னதுன்னு சொல்லி எந்த ரூபத்திலையும் கேஸ் போட முடியாது. அந்த வழக்கு செத்து போச்சுன்னு எடுத்துக்கங்க. இப்ப சசிகலா பொதுச் செயலாளர் அப்படின்னு கிளைம் பண்ணி அவரும் கேஸ் போட்டிருக்காரு. அவர் தனி கட்சி தொடங்குறாரு அப்படின்றப்போ அது எப்படி புரிஞ்சுக்கிறது? தனி கட்சி தொடங்குறதுன்னு சொன்னா அவரே அதிமுக இல்லைன்னு அவரு வாயால ஒத்துக்கிட்டதாகவே அர்த்தம். இது காமன் சென்ஸ் தானங்க. அதனால அது அந்த ஏதாவது வழக்கு போடுறதுல அந்த வழக்குக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். எப்ப அவரு அதிமுகன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டுட்டு அது நிலுவையில் இருக்கிற போது தனி கட்சி தொடங்குகிறாரோ அவர் தான் அதிமுக இல்லை என்பதை இதை விட வேறு மாதிரி அவர் ஒத்துக்கொள்ள முடியாது. எனவே அது வழக்கு நம்பரா இருக்கும். ஒரு 60 லட்சம் வழக்கு இருந்ததுன்னா இந்த வழக்கு பெண்டிங்கா இருக்கும். என்னைக்கு டிஸ்போசலுக்கு வருதோ அன்னைக்கு செத்து போயிடும். அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இப்போ ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டவங்கெல்லாம் இப்போ அவர் ஒரு தனி கட்சி, இவர் திமுக சேர்ந்திருப்பதால தென் மண்டலத்துல அதிமுகவுடைய செல்வாக்குல பாதிப்பு ஏற்படுமா? அதிமுகவுடைய செல்வாக்கு முதல்லயே பாதிச்சு போச்சு. ஓபிஎஸ் சேர்றதுனால திமுகவுக்கு ஓபிஎஸ்க்கு விரோதமா தான் போயிடும். அங்க கம்ப்ளீட் தென் மாவட்டங்கள்ல திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட எதிரியாதான் ஒருத்தர் பாக்குறாங்க. எனவே அது அவருக்கு சாதகமானத அமையாது. அவரு தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு சேர்ந்திருக்கிறாரு. அவருடைய சொந்த முடிவு. ஆனால் தென் மாவட்டங்களில் அது அதிமுகவுக்கு ஒருவேளை உபயோகப்படலாமே தவிர அவருக்கு எந்த உபயோகமும் இல்லை. அதாவது வேற மாதிரி சொல்ற, அவரால் ஒரு ஓட்டு கூட அதிமுக ஓட்டு திமுகவுக்கு ஓபிஎஸ் ஆல போகாது. பட் பெர்செப்ஷன்ல எப்படி இருக்கும் சார்? தேமுதிக அரவணைச்சுக்கிறாரு, ஓபிஎஸ் அரவணைச்சுக்கிறாரு அப்படின்றப்போ திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கு அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் வராதா? 100க்கு 100 கரெக்டுங்க நீங்க சொல்றது. ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும் போது அது ஒரு வலிமையை தருகிறது. அந்த வலிமை என்பது வாங்க உள்ள வாங்கன்னு, அதுவே ஒரு பஸ்ல 100 பேர் ஏறிட்டாங்கன்னா 60 பேர் ஏற வேண்டிய பஸ்ல 40 பேர் எக்ஸ்ட்ரா. எல்லாரும் அந்த பஸ்ல ஏறினாங்களே, உண்மைதான். அதுதான் பிரச்சனையா நாளைக்கு காலையில மாறப்போகுது. அவங்க பழைய சீட்டு கூட கொடுக்க முடியாது. எல்லாருமே 4 சீட்டு, அதாவது திமுக கூட்டணியில உள்ளவங்க 6 சீட்டு வாங்கினவங்க இல்ல இரட்டை இலக்கத்துல 10 சீட்டு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஆட்கள் அதிகமாக பஸ் ஓடாது, நின்றுடும். கிரௌட் அதிகமாயிடுச்சு. அது ஒரு புதுவிதமான சிக்கலை உண்டாக்கிடும் அப்படிங்கிறது என்னுடைய பெர்செப்ஷன். லாவண்யாவில் வாங்கினால் லாபம் 50% அதிரடி தள்ளுபடியில் விற்பனை. லாவண்யா சானிட்டரி சென்டர், நாகர்கோவில்.